அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய காணொளியின் தொடர்ச்சியாக இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது விரலியர்கள் நன்னனுக்கு எவ்வாறு புகழுரை வழங்கினர், நன்னன் விருந்தோம்பல் பண்பு எவ்வாறெல்லாம் சிறப்பிக்கப்படுகிறது மற்றும் அவனது கொடைத்தன்மை, அவனது வள்ளல் தன்மை எவ்வாறெல்லாம் சிறப்புற அமைந்துள்ளது என்பதை குறித்த செய்திகளை இன்றைய பகுதியில் காணலாம். விரலியர்கள், அதாவது பரிசு பெற்ற விரலியர்கள் நன்னனுக்கு புகழுரை வழங்கியதை பார்க்கலாம். கடவுளை முறையாக வாழ்த்தி வழிபட்ட பின்னர் விரலியர்கள் புதியதாக பாட்டுக்களை பாடி நன்னனை போற்றினர். அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தினை இங்கு பதிவு செய்கின்றனர். உலகில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் ஒரு நாள் மரணம் அடைவான். நன்னனுக்கு முன்பாக பிறந்த பெரியோரும் அறிஞர்களும் இவ்வுண்மையை உணர்ந்து இறுதியில் மறைந்துவிட்டனர். ஆகவே வாழும் காலத்திலேயே நற்செயல் செய்துவிட வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு நிலையாமையை உணர்ந்தவன் நன்னன் என்பதனை இன்று இவன் செல்லாத உலகமோடு நிற்ப கொடைக்கடன் இருத்த செம்மலோய் எனும் வரிகள் வரை புகழ்ந்து உரைக்கின்றனர். ஏனெனில் உலகில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் இறுதியில் மரணம் அடைவான். அது மட்டுமல்லாமல் சங்க இலக்கிய நூல்கள் நிலையாமை குறித்து பல்வேறு செய்திகளை பாடல் வழியாக எடுத்து இயம்புகின்றன. அது மட்டுமின்றி நீதி நூல்கள், அறநூல்கள், 14 மேல்கணக்கு நூல்கள், கீழ்கணக்கு நூல்கள் என இலக்கியங்கள் பலவாறு நிலையாமை குறித்து வெளிப்படுத்துவதை நாம் காண முடிகிறது. இங்கே கூத்தராற்றுப்படையின் வழியாக நிலையாமை பண்பினை நன்னன் உணர்ந்தவன் என்பதும் வாழும் காலத்திலேயே மக்களுக்கு செய்ய வேண்டிய நன்மைகளை செய்துவிட வேண்டும் என்று எண்ணம் கொண்டவன் என்பதனை மேற்கூறிய, அதாவது இன்று இவன் செல்லாத உலகமுடு நிற்ப கொடைக்கடன் இருத்த செம்மலோய் எனும் வரிகள் வழி வெளிப்படுத்துவதை காண முடிகிறது. இதன் மூலம் விரலியர்கள் தங்களுடைய வெற்றிகளையும் பல பெருமைகளையும் புகழ்ந்து பாடியதுடன் நன்னனிடம் பரிசு பெற்று மகிழ்ச்சியுடன் செல்கின்றனர். அடுத்ததாக நன்னனின் விருந்தோம்பல் பண்பு என பார்க்கும்போது, நன்னன் அவர்களின் புகழுரையை கேட்டு மனமகிழ்ந்து என்மேல் விருப்பம் கொண்டு வழியில் வந்த இடர்களையெல்லாம் கடந்து வந்தது பெரிது என கூறி அவர்களிடம் முகமன் உரைத்தான். அவர்கள் முகம் மலர்ந்து மகிழ்ச்சியுடன் ஒவ்வொரு பரிசு பொருட்களையும் பெற்று செல்லும் வகையில் மன மகிழ்ச்சியுடன் நடந்து கொண்டான். அது மட்டுமல்லாது போரின் மாறுபாட்டை தீர்மானிக்கும் படைத்தலைவர்களுடன் இணைந்து பாணர்கள் தங்களுடைய பொலிவு பெற்ற செல்வத்தை உடைய அரண்மனை வாயிலை அடைய வேண்டும் என விரும்பி அவர்களை முறையாக அவைக்கு அழைத்து சென்றான். இதன் மூலம் அவனது விருந்தோம்பல் பண்பு அறியப்படுகிறது. இதனை பொறுமுரண் எதிரிய வயவரோடு பொழிந்து திருநகர் முற்றம் அணுகல் வேண்டி எனும் வரிகள் வழி கூத்தராற்றுப்படை வெளிப்படுத்துவதை காண முடிகிறது. எதிரிகள் ஆயினும் அவர்களிடம் முகமன் உரைத்து அன்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை நன்னன் உணர்ந்தவன் என்பதனை இதன் வழி காண முடிகிறது. அடுத்ததாக நன்னனது வள்ளல் தன்மை என்று பார்க்கும்போது அவனது தன்மை, அதாவது ஆழத்தை வெளிப்படுத்துவதனாக காணப்படுகிறது. அகன்ற நாட்டு, அரச உரிமை, கொடுமையில்லாத அமைச்சர்கள் ஆகியவற்றை உடையவனாக நன்னன் விளங்கினான். அது மட்டுமின்றி பரிசில் வேண்டி வந்தவர்களுக்கு நெடிய மலையிலிருந்து குதிக்கும் நீரோட்டத்தை போல பரிசுகளை வாரி வழங்கினான். கொடையால் விரிந்த வானத்தை ஒத்து பெரிய உள்ளத்துடன் அவன் விளங்கிய பண்பு நலனை தம் பெயர் தம்மோடு கொண்டனர் மாய்ந்தர் நெடுவரை இழித்தரு நீத்தல் சால் அருவி எனும் வரிகள் வழி கூத்தராற்றுப்படை வெளிப்படுத்துகிறது. இதன் மூலம் நன்னனது குளிர்ந்த தன்மை, அதாவது அவனுடைய பண்பு நலன், இங்கு குளிர்ந்த தன்மைன்றது எத்தகைய பண்பு நலன் மிக்கவனாக நன்னன் விளங்கினான் என்பதனை காண முடிகிறது. அடுத்து நன்னனின் கொடைச்சிறப்பை என்று பார்க்கும்போது, நன்னன் பரிசில் பெற விரும்பும் புலவர்கள் அனைவர் மீதும் அளவற்ற அன்புடன் விளங்கினான். நூல் செல்கிற இடம் கண்ணுக்கு தெரியாதவாறு அழகிய ஆடையினை அவர்களின் இடையில் உடுத்தி மகிழ்ந்தான். மேலும்
பெண்ணாய் கடித்து கொண்டு வந்த மாமிசத் துண்டுகளில் வெள்ளை நெல்லின் அரிசியை அதிகமாக சேர்த்தான். இதன் மூலம் நாய்கள் பசியார உணவு வழங்கிய சிறப்பு அறியப்படுகிறது. அவன் உயிரினங்கள் மீதும் அளவற்ற அன்பு கொண்டவனாக விளங்கினான் என்பதனை தலைநாள் அன்ன புகழோடு வழி சிறந்து பல நாள் நிற்பினும் பெருகுவீர் நில்லாது என்னும் வரிகள் வழி கூத்தராற்றுப்படை எடுத்து இயம்புகிறது. இதன் வழி அவனது கொடைச்சிறப்பு அறிய முடிகிறது. மேற்காண் காணொளிகளின் வழியாக மலைப்படுகடாம் எனும் கூத்தராற்றுப்படை வெளிப்படுத்திய அண்ணனது நாட்டின் இயற்கை வளம், அவனது மூதூரின் வளம் மற்றும் அவனது கொடைச்சிறப்பு, அரண்மனை வாயிலில் காணப்பட்ட பொருள் வளம், அரண்மனை வாயிலில் காணப்பட்ட விலங்குகள், விரலியர்கள் எவ்வாறு நன்னனை போற்றி மகிழ்ந்தனர், அவன் எவ்வாறு அவர்களுக்கு விருந்தோம்பல் வழங்கினான் முதலியன குறித்த செய்திகளை கண்டோம். அது மட்டுமல்லாது அவனது வள்ளல் தன்மை மற்றும் அவனது கொடைச்சிறப்பு ஆகியன மற்றவர்களிடமிருந்து எவ்வாறு வேறுபட்டு இருப்பது குறித்த செய்திகளை இப்பகுதிகளின் வழி கண்டோம். வேறொரு காணொளியில் வேறொரு தலைப்பில் காணலாம். நன்றி, வணக்கம்.